லெஜண்ட் சரவணா அவர்களோட 2வது படம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாரு. அவர் மட்டும் தைரியமா இந்த மாதிரியான டைட்டில்லாம் வைக்கிறாரு. அவருக்கு மட்டும் எப்படி எல்லாமே ஈஸியா? அதுதான் தலைவா விஜய் வச்சதுக்கே பிரச்சனையாச்சு. ஆமா. டைம் டு லீடு கேப்ஷன் வச்சதுக்கு. இதில் இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் தானே, லீடர்னு வச்சுக்கலாம், முதலமைச்சர்னு கூட வச்சுக்கலாம். அவர் ஒன்றும் கேள்வியே வராது. பணம் அதிகமாக இருக்கிறதுனால எதுவும் கேட்கலையா அவர்? இல்லை அப்படி கிடையாது, அப்படி எடுத்துக்க முடியாது. பட் இந்த கதைக்களத்துக்கு அது தேவைப்படுது. எப்போவுமே இயக்குனருடைய பார்வையில் வந்து கதை உருவாகும் போது ஒரு தலைப்பை உருவாக்கிடுவாங்க. இப்போ மற்ற கேரக்டர்ஸோட பார்த்தீங்கன்னா ஹீரோயின் யார், வில்லன் யார் டிசைட் பண்ணிடுவாங்க. அப்படி தான் இந்த கதைக்கு வந்து லீடருங்கிற தலைப்பு ரொம்ப ஆப்டாக இருந்தது. துரை செந்தில்குமார் சொல்லும் போது கூட அவர் ரிஜெண்ட் கூட கேட்டாராம், அப்போ லீடர்னு வச்சுக்கிட்டு பிரச்சனை வச்சுன்னா வந்துட போதியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் கதைக்கு வந்து ஆப்டானா இது ஆக்சுவலாக நீங்கள் பிஸ்னஸில் லீடர் தானே அப்படிங்கிற அது சும்மா ஒரு காமெடியாக சொல்லப்பட்ட விஷயம் இருக்குது. பட் ரொம்ப சின்சியராக பண்ணியிருக்கார். கதைக்களமே பார்த்தீங்கன்னா இது அரசியல் படம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெளிவுபடுத்திடலாம். அரசியல் கதைக்களம் கிடையாது. ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சென்டிமெண்ட்ஸு, அதுக்குள்ளே ஒரு கேங்ஸ்டர் உள்ளே வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு ஆக்ஷன் கமர்ஷியலாக எப்படி போய் இந்த கேங்ஸ்டரை வந்து அழிச்சு உடைச்சு எப்படி நம்ம ஃபேமிலியும் இதையும் வந்து காப்பாற்றுறாரு அப்படிங்கும்போது இதுக்கு வந்து லீடர் ஸோ அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து கிட்டத்தட்ட பொருத்தமாக இருக்குதான் நான் நினைக்கிறேன். நான்